ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து 90s கிட்ஸ் ஃபேவரட் ஸ்வீட்டான புளி மிட்டாய் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 90ஸில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு மிட்டாய் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது புளி மிட்டாய். இது வந்து 90ஸில் இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டு மிட்டாயாக இருந்தது. அதாவது வீட்டில் இருக்கிற புளியையும் வெல்லத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக இந்த மிட்டாய் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வந்து புளிப்பு, இனிப்பு, உரப்பு எல்லாமே கலந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம புளி ஒரு 100 கிராம் போல் எடுத்திருக்கோம். இந்த புளி வந்து நல்ல பழைய புளியாக இருக்கணும். அதில் இருக்கிற கொட்டை, நார் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடணும். புளி வந்து 100 கிராம் எடுத்தோம் அப்படின்னா வெல்லம் வந்து புளியோட ஒரு 50 கிராம் ஜாஸ்தியாகவே எடுக்கணும். அப்போ தான் புளி மிட்டாய் வந்து ரொம்ப புளிப்பாக இல்லாமல் இருக்கும். வெல்லம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வெல்லம் வந்து 150 கிராம் எடுத்திருக்கோம். உப்பு வந்து ஒரு சிட்டிகை, தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். அந்த புளியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொட்டை, நார் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருக்கணும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த புளியை வந்து இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா இப்போ அடிக்க போகிறோம். அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து வெல்லத்தை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்குவோம். தண்ணி விட்டுட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு இதை காய்ச்சுவோம். வெல்லம் வந்து கரைஞ்ச பிறகு அதை வந்து ஃபில்டர் பண்ணி திரும்பவும் நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம். இப்போது இந்த அடுப்பில் ஏற்றின இந்த வெல்லத்தோடு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த புளி மிட்டாய் வந்து அடுப்பில் ஒட்டாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புளி கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த உப்பு, மிளகாத்தூள் அதையும் நம்ம வந்து ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டே வாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா அந்த புளி கலவை, வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா திரண்டு வரும். தண்ணி சத்தெல்லாம் போய் ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பிலேருந்து இறக்கி கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆறினோன்னு இன்னும் கொஞ்சம் இறுகிடும். இந்த மாதிரி கிளிங் ரேப்பை வந்து சதுரமாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த புளி மிட்டாயை அதில் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பரில் வச்சுட்டு நம்ம அந்த பேப்பரை இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இந்த புளி மிட்டாய் பார்த்திங்கன்னா புளிப்பு, இனிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்த்து செம்ம சூப்பராக இருக்கும். சொல்லும்போதே எனக்கே வந்து அப்படியே எச்சூறுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.